நீங்கள் கேட்கவிருப்பது ராஜதிலகம். எழுதியவர் சாண்டில்யன். ஒலி வடிவில் வழங்குபவர்கள் ராகவ் ரங்கநாதன், டி. ரவிசங்கர், நித்யா ரவீந்தர். அத்தியாயம் 1. மல்லைக்கடலும் மைவிழிச் செல்வியும். மைவிழிச் செல்வியின் மையலூட்டும் மதுர விழிகள் மல்லைக்கடலின் ஓரத்தே மணலை தட்டி தட்டி தாளம் போட்ட மந்த மந்த அலைகளையும், தூரத்தே தூமகேதுகளைப் போல் எழுந்து வானுலாவிய சித்திரைத் திங்களின் முழுமதியைப் பிடிக்க முயன்று கொண்டிருந்த மலை போன்ற திரைகளையும், அத்திரைகளின் ஆணவத்தை தடுக்க முயன்று முடியாமல் அந்த அலைகளின் எழுச்சியில் அலைந்தாடிய 4-5 நாவாய்களையும், அலைகளின் இரைச்சலையும் அடக்கும் அளவுக்கு கூக்குரலிட்டும் சிரித்தும் கடலாடிய ஆடவர் பெண்டர் கூட்டங்களையும் பார்த்து பார்த்து பரவசமடைந்ததன்றி அவள் இதயமும் கடல் மல்லைக்கு காஞ்சி மாநகரமும் இணையாகாது என்று சொல்லிக்கொண்டு பெருமிதப்பட்டு விம்மியதால் வானளாவி நின்ற கருங்கல் தூணை அணைத்து நின்ற அவள் இடதுகை சற்றே இடது மார்பகத்தை முன்னைவிட அதிகமாக கல்லில் அழுந்தச் செய்தது. அளவோடு எழுந்திருந்த அவள் அழகிய இடது மார்பு கருங்கல்லின் கடினத்தில் உராய்ந்ததால் சற்று வலி எடுத்தாலும் அந்த வலிகூட அந்த சமயத்தில் அந்த சூழ்நிலையில் பேரின்பம் அளித்தது அவள் சிந்தனையில் உருவெடுத்த கற்பனைக் கடலுக்கு. மகாபலிபுரம் என்றும் மாமல்லபுரம் என்றும் பிரசித்தி பெற்ற கடல் மல்லையின் கடந்த காலத்தையும் அன்றுதானிருந்த காலத்தையும் நினைத்து ஒப்பிட்டுப் பார்த்த மைவிழிச் செல்வி, பாரதத்தின் சிறந்த துறைமுகப் பட்டினமான மல்லை மாநகர் சங்க காலத்திலிருந்த நிலைக்கு அன்று சிறிதளவும் குறையவில்லை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். தொண்டைமான் இளந்திரையன் காலத்தில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பெரும்பானாற்றுப் படையில் பெருமையுடன் பாடிய நாவாய் சூழ்ந்த நளிநீர் படப்பையான கடல் அன்றும் தன் கண்முன் விரிந்து கிடந்ததையும், பண்டை காலத்தில் அவர் கண்டபடியே மேலை நாட்டுப் புறவிகளையும் வடதிசை வாணிபத்துக்குத் தேவையான இதர பொருள்களையும் கொண்டு வரும் மேல்திசை மரக்கலங்கள் மட்டுமின்றி சீன நாட்டுக் கப்பல்களும் அன்று ஒன்று சேர்ந்து விட்டதால் சங்க காலத்தை விட ஒரு படி அதிகமாகவே அன்று மல்லைக்கடல் காட்சியளித்ததை சிந்தித்து பெரிதும் மகிழவே செய்தாள் அந்த இளமங்கை. அத்துடன் அன்றுதான் கட்டி நின்ற கருங்கல் தூணையும் அதன் உச்சியிலிருந்த மாட விளக்கையும், அதேபோல் கடற்கரை நெடுகிலும் இருந்த மற்ற வானளாவிய தூண்களையும் பார்த்த மைவிழிச் செல்வி, யவனர் விளக்குத் தூண்களையே தங்கள் வேள்விகளுக்கு யூத ஸ்தம்பங்களாக்கிக் கொண்ட சங்ககால அந்தனரின் யுத்தியை விட அந்த மண்தளித் தூண்களை கல்தளித் தூண்களாகச் செய்து அவற்றின் உச்சிகளில் மரக்கல எச்சரிப்பு விளக்குகளை அமைத்துவிட்ட பல்லவ மன்னர்களின் யுத்தி எத்தனை சிறப்பு வாய்ந்தது என்று எண்ணினாலும் அந்த பழைய காலத்துப் பைந்தொடிகளின் செல்வச் சிறப்பை பற்றி மட்டும் சிறிது பொறாமை கொள்ளவே செய்தாள். கடலில் அந்த காலத்தில் புனலாடிய மகளிர் தங்கள் காதிலிட்ட விலை உயர்ந்த குழைகள் மணலில் விழுந்ததை கூட லட்சியம் செய்யாமல் போய்விட்டதையும், அவற்றை சிச்சிலிப் பறவைகள் உணவுப் பொருளென நினைத்து தங்கள் கூர் அலகுகளில் கவ்விக்கொண்டு பறவைகள் இருக்கும் பனமரங்களுக்குச் செல்லாமல் அந்தனரிட்ட கடற்கரை வேள்வித் தூண்களின் மேல் வைப்பதையும் வர்ணித்த பெரும்பானாற்றுப் படையின் வரிகளை எண்ணி எண்ணி, இத்துணை செல்வமா அந்த காலத்துப் பெண்டிருக்கு? காதனிப் பொன்னையும் மணியையும் அலட்சியம் செய்யும் அளவிற்கு இந்த மல்லை நாட்டில் செல்வம் மண்டிக் கிடந்ததா? எத்தனை அதிர்ஷ்டம் அந்த ஏந்திழைகளுக்கு என்று வியந்து கொண்டாள். கடல் மல்லையில் அவளுக்கிருந்த காதலாலும் அவள் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய பெரும்பானாற்றுப் படையை திரும்பத் திரும்ப படித்திருந்த காரணத்தாலும் சங்ககால நிலையையும் தானிருந்த பல்லவர்கால நிலையையும் அடிக்கடி ஒப்பிட்டுப் பார்ப்பது அவளுக்கு வழக்கமாயிருந்ததால் சித்திரா பௌர்ணமியை முன்னிட்டு மல்லை மாநகரின் மங்கையரெல்லாம் நிலவொளியில் அலைகடல் நீரில் அமிழ்ந்து அலைந்து துளைந்து சிரித்து சீராடிக் கொண்டிருந்தாலும் அவள் மட்டும் அவர்களோடு கலக்காமலும் நீராடச் செல்லாமலும் மல்லை கடலிடம் கொண்ட மையலில் மூழ்கி அதன் இணையில்லா அழகை பருகுவதிலும் அதன் பெருமையைப் பற்றி நினைத்துப் பெருமிதம் கொள்வதிலுமே காலத்தை கழித்துக் கொண்டிருந்தாள். ஆகவே எதிரே திரண்டெழுந்த அலைகள் வா வாவென்று அழைத்தும் அவள் அவற்றை நாடாமல் நின்ற இடத்திலேயே நின்றிருந்தாள். இத்தனைக்கும் அன்று மல்லை மாநகரின் கடலாடு காட்சி கண்களை மட்டுமின்றி கருத்தையும் பறிப்பதாகவே அமைந்திருந்தது. இளந்திரையன் காலத்திலிருந்த தமிழ் அடிப்படை பல்லவர் காலத்தில் பிராகிருத சமஸ்கிருத மொழிகளுக்கு இடம் கொடுத்து விட்டதால் சங்ககாலத்தின் இந்திர விழாவும் பல்லவர்கால சித்ரா பௌர்ணமி விழாவுக்கு இடம் கொடுத்து விட்டது. அமரர் கோன் Sample complete. Ready to continue?